எவ்வளவு முயற்சி பண்ணன, ஆனா மனுஷனா இருக்கிறவன் நாகமா மாற முடியல. அவனை மறந்துடு மாதவி. இப்போ மதுமாலா கூட அவனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணமா? நாகபுத்திரனுக்கு மதுமாலாவோட கல்யாணமா? விக்ரம்க்கு மதுமாலாக்கும் கல்யாணமா? மகாமந்திரியே, இந்த மாசம் பஞ்சமி அன்னைக்கு நம்ம இளவரசருக்கு திருமணம். இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. ஏற்பாடுகள்லாம் நல்ல கோலாகலமா நடக்கட்டும். அப்படியே ஆகட்டும் மகாராஜா. எதுக்கான ஏற்பாடு பண்றீங்க மகாராஜா? விக்ரமோட கல்யாணம். இந்த சந்தோஷமான ஏற்பாட்டை உங்ககிட்ட சொல்லதான் வந்துகிட்டு இருந்தேன். இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதா? என்னம்மா சொல்ற? எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சேம்மா. இது நம்ம மகனோட கல்யாணம், உன் செல்ல பிள்ளையோட கல்யாணம். வாழ்த்துக்கள் மகாராணி. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு சந்தோஷம். எந்த சமயத்துல நான் கேள்விப்பட்டேனோ, அதாவது நம்ம இளவரசருக்கு கல்யாணம்னு உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லணும்னு தவிச்சு போயிட்டேன். மகாராணிமா, இந்த கல்யாணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். யார் நீ? அட, ஆச்சரியமா இருக்கே, இந்த சந்தோஷமான நேரத்துல உங்க கண்ணுல கண்ணீர்? மகாராணிமா, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் நீங்க ஏன் கவலை ஆயிட்டீங்க? கவலையா? அத சொல்றதுக்கு நீ யாரு? அப்படி நீ இங்க எப்படி வந்த? இது மகாராணி லட்சுமியோட அரண்மனை. கருணை மனம் கொண்ட ராணி. இங்கதான் மக்கள் யார் வேணும்னாலும் வரலாமே. இங்க வர எந்த தடையும் கிடையாது. அதாவது நீங்க இந்த கல்யாணத்துக்கு தடை போட முடியாது. கல்யாணம்? இல்ல இல்ல, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ராம 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 ராமா, நீங்க என்ன சொல்றீங்க? இப்படி ஒரு அபசகுரமான வார்த்தை உங்க வாயிலிருந்து வரலாமா? அது ஒரு அம்மா வாயிலிருந்து, அதுவும் உங்களோட பையனை பத்தியா? பையன்? எத்தனையோ வேண்டுதலுக்கு அப்புறம் இந்த புள்ள உங்களுக்கு கிடைச்சிருக்காரு. கேள்விப்பட்டேன், நாகராஜா தான் இந்த புள்ளைய உங்களுக்கு கொடுத்தாராமே. நாகராஜா? போதும் போதும், நான் என் பிள்ளைய பத்தி எதுவும் கேட்க விரும்பல. கேட்க விரும்பலையா இல்ல சொல்ல விருப்பம் இல்லையா? நான் சொல்றத கேளு, இங்கிருந்து போயிடு. போயிடுங்க. அம்மா, அம்மா. போயிட்டா கண்ணா, அவ போயிட்டா. யார் போயிட்டா? யார் போயிட்டான்னு கேட்டேன். யாரும் இல்லப்பா. என்ன விஷயமா? இப்பெல்லாம் நீங்க கவலையா, ஏதோ இழந்த மாதிரி, ஏதோ வேதனையில இருக்கீங்க. இல்ல, ஒண்ணும் இல்லப்பா கண்ணா. நிச்சயம் ஏதோ இருக்குமா? இல்ல, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க இந்த அரண்மனையோட 4 செவுத்துக்குள்ள எப்ப பார்த்தாலும் அடைஞ்சே கிடக்குறீங்க. என்ன விஷயம்? விக்ரம். அம்மா, அம்மா, நீங்க என் அம்மா. உங்களுடைய ஸ்தானம் மலையை விட உயர்ந்தது. உங்களுடைய பவித்திரம் கங்கை நதியோட மேலானது. உங்களுடைய பெருமை அந்த கடவுளோட உயர்ந்தது. உங்களுக்கு அப்படி என்ன கஷ்டம்? நீங்க எதை நினைச்சு வேதனைப்படுறீங்க? நான் உங்க வேதனையை போக்குறதுக்கு என் உயிரை கூட கொடுக்குறேம்மா. கண்ணா, அப்படியெல்லாம் பேசாதப்பா கண்ணா. தயவு செஞ்சு அப்படி பேசாத. நீ என்னோட பிள்ளைப்பா. என் கொலை விளக்கே நீதான். தயவு செஞ்சு இது மாதிரி பேசாத. அம்மா. நீயும் விக்ரமும் எப்பவும் சேர முடியாது. யார் நீ? நாகக்கண்ணி. நாகக்கண்ணியா? இங்கே எதுக்கு வந்த? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எந்த விக்ரம நீ உன்னுடைய வாழ்க்கை துணையா அடையணும்னு விரும்புறியோ, எந்த கல்யாணத்தை நினைச்சு நீ இவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கியோ, அந்த விக்ரம் உனக்கு சொந்தம் இல்லை, எனக்கு தான். இப்படி சொல்றதுனால அது நடந்துராது. இது எங்களோட பவித்திரமான சம்பந்தம். விக்ரம் எனக்கானவரு, எனக்கு மட்டும்தான். மதுமாலா, உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சுனா விக்ரம மறந்துரு. இது வெறும் கல்யாணம் இல்ல, என்னோட தீர்மானம், என்னோட உறுதி. நான் உன்னோட உறுதியை மாத்தி காட்டுறேன். ஒரு பொண்ணு முடிவு எடுத்துட்டா அதை யாராலையும் மாத்த முடியாது. ஆனா என்னோட சக்தியோட புயல் வீச ஆரம்பிச்சதுன்னா அப்போ உன்னோட உறுதி தூசி மாதிரி பறந்து போயிடும். நிச்சயமா நடக்காது. இமயமலையா மாறி உன்னோட புயல் காத்த நிறுத்தும். விக்ரம மறந்துரு. என்கிட்ட மோத நினைச்ச விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். அழிஞ்சு போயிடுவேன். சத்தியத்தோட வழியில போறவங்க, அன்னை கௌரி மேல நம்பிக்கை வைக்கிறவங்க அழிஞ்சதா சரித்திரமே கிடையாது. அப்புறம் உன்னாலையும் அழிக்க முடியாது. நீ இங்க இருந்து போலாம். போறேன். ஆனா நான் சொல்றது நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ.
உன்னால எப்பவும் விக்ரம் அடைய முடியாது. நான் உன் சந்தோஷத்தை எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். உன்னோட கனவுகளை மண்ணோட மண்ணாக்கிடுவேன். மண்ணோட மண்ணாக்கிடுவேன். மண்ணோட மண்ணாக்கிடுவேன். அம்மா அம்மா, இங்க என்ன நடக்குது? நாகக்கண்ணி என்கிட்ட இருந்த விக்ரமா பறிக்க நினைக்கிறா. நான் உன் காலடிக்க வந்திருக்கேன். எனக்கு நீதான் தோணு. விக்ரமே என்கிட்ட இருந்து யாரும் பறிச்சிடக்கூடாது. எல்லாருக்கும் நல்லது செய்யற தாயே, எனக்கு கருணை காட்டு தாயே, என் மேல கருணை காட்டு தாயே. ஓம் கபால பைரவா போற்றி போற்றி. கபாலி, அன்னை கௌரியோட பக்தை மதுமாலாவை அழிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. யாரு நீ? யாரு நீ? எந்த காரியத்துக்காக நீ வந்திருக்கியோ அந்த காரியத்துக்காக தான் நானும் வந்திருக்கேன். இலக்கு ஒண்ணுதான், ஆனா வழி வேற வேற. இலக்கு ஒண்ணு, வழி வேற வேறையா? ஆமா, நீ வேட்டையாட நினைக்கிறது மதுமாலா, இந்த நாகக்கண்ணி அடைய நினைக்கிறது அவ புருஷன் விக்ரம. சுத்தி வலிச்சு பேசாத, ஒழுங்கா தெளிவா சொல்லு. இந்த ரகசியம் என்ன பத்தி இல்ல, விக்ரமோட வாழ்க்கை ரகசியம். அப்புறம் நீ அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். கேளு. கவலை விடு நாகக்கண்ணியே, நான் விக்ரமுடைய வாழ்க்கை ரகசியத்தை வெளியாக்கிடுவேன். வாங்க மகாராஜா, எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க. நிறுத்துங்க இந்த கல்யாணத்தை. சுவாமி, இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க, தயவு செஞ்சு நிறுத்துங்க. அம்மா, மகாராணி நீ என்ன சொல்ற? நம்ம பிள்ளையோட கல்யாணத்தை ஏன் நிறுத்தணுங்கிற? சொல்லு, என்ன காரணம்? நான் பொண்ணை பெத்தவ மகாராணி, இத்தனை ஜனங்க முன்னாடி எங்களை அவமானப்படுத்துறீங்களா? நான் எந்த விதமான அனர்த்தமும் நடக்கக்கூடாதுன்னு நிறுத்த வந்திருக்கேன் எந்த மகாராஜா. மாதிரியான அபத்தம்? சொல்லு மகாராணி, என்ன பிரச்சனை? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? சொல்லு, என்னாச்சு? ஹரி ஓம் நம சிவாய, ஹரி ஓம் நம சிவாய. மனசுக்குள்ள வச்சிருக்கிற அந்த ரகசியத்தை சொல்லு மகாராணி. உண்மையே நீ சொல்லக்கூடாது. சொல்லுங்க மகாராணி, என்ன நினைக்கிறீங்க? தேவி, ஏன் பேசாம இருக்க? பதில் சொல்லுங்கம்மா. அப்படி என்ன ரகசியத்தை நீங்க மறைக்கிறீங்க? சொல்லுங்கம்மா, உண்மையை சொல்றதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க? தாயே, மற்றவங்களுக்காக நீ சொல்ல வேண்டாம், அவங்களுக்காக நீ சொல்லலாம் இல்ல? பதில சொல்றதுக்கு உன்னுடைய இதயம் எவ்வளவு பாடுபடுது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. மகளே, இங்கு உக்காந்திருக்கிற மக்களோட சந்தேகத்தை தீர்க்க நீதான் இதை செய்து ஆகணும். சொல்லுமா, செய்வியா? நிச்சயமா செய்றேன் முனிவரே, கட்டளை இடுங்க. அப்போ இந்த அக்னிக்கு முன்னால எந்த விக்ரமும் உன்னுடைய கணவன் ஆக்கிக்கணும்னு நினைக்கிறியோ அவருடைய எச்சையை நீ சாப்பிட முடியுமா? புருஷன் சாப்பிட்ட மிச்சம் எனக்கு அமிர்தத்துக்கு சமம். அப்ப சரி, மகாராஜா பால் கொண்டு வர சொல்லுங்க. யாரங்க? பால் கொண்டு வாங்க. வேண்டாமா, நில்லு. இது சாஸ்திரத்துக்கு விரோதமானது. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகாம பால் மட்டும் இல்லம்மா, தண்ணீரை கூட பகிர்ந்துக்கிறது பாவம். மகாராணி சொல்றது கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா மகாராணிமா,
எந்த சாஸ்திரத்தை காட்டி உண்மையை மறைக்கிறீங்களோ அதே சாஸ்திரத்தை அடிப்படையா வச்சு உண்மையை காட்டுறேன். மகாராஜா விஜய் சிங், விக்ரம் உங்களுடைய பிள்ளை கிடையாது. சன்னியாசியே, விக்ரம் என்னோட மகன் தான். நீங்க ஒரு சாது. இதே வார்த்தையை வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா என்னோட வாள் தான் பேசியிருக்கேன். வாழ வீசுறது ரொம்ப சுலபம் மகாராஜா. ஆனா சத்தியத்தை மறைக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி விக்ரம் உங்களோட பையனா இருந்தா நீங்க இதை குடிங்க. முடியுமா? நிச்சயமா முடியும். குடுமா, இந்த பாலை நிச்சயமா நான் குடிக்கிறேன். சுவாமி. மகாராணி ஏன் தட்டின? சிவாய நமஹ. உண்மை தெரிந்து விட்டது, பாவம் புரிந்து விட்டது. மகாராஜா விஜய் சிங், இப்படி கலங்க முடிய ஒரு பிள்ளைய என் பொண்ணு தலையில கட்ட நினைச்சிங்களா? இதுதான் உங்க கடமையா மகாராஜா? இதுதான் உங்க ராஜ்யத்துல நடக்குதா? என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. சுவாமி, உன் வாயால என்ன சாமின்னு சொல்லாத. எல்லார் முன்னாடியே என்ன நீ தலைகுடிய வச்சுட்ட. என்னோட குல மரியாதையை நீ மண்ணோட மண்ணாக்கிட்ட. நீ என்னோட மனைவி கிடையாது. நீ ஒரு கலங்கமுற்றவ. நீ என்னை ஏமாத்தி இருக்க. நான் உங்களை எந்த விதத்திலையும் ஏமாத்தல. என்ன நம்புங்க. தள்ளி போயிருந்து. அம்மா, உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் வீணா போச்சுமா. நீங்க எவ்வளோ கேவலமானவங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. நான் உங்களை சீதையாவும் சாவித்திரியாவும் நினைச்சு பூஜை பண்ணேன். நீங்க இந்த பூமியில ஒரு கலங்கமானவங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. மகனே, என்ன மகன்னு சொல்லாதீங்க. நான் யாருன்னு மட்டும் சொல்லுங்க. யாருடைய பாவம்னா, யாருடைய கலங்கம்னா? விக்ரம் இல்லப்பா. அம்மா, இப்படி கண்ணீர் வடிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் தீராதுமா. இந்த உலகம், இந்த சமூகம் மொத்தம் என்ன சொல்லும்? நீ கலங்கப்பட்டவன்னு சொல்லும். நீ கலங்கப்பட்டவதா, நீ கலங்கப்பட்டவதா. நீ கலங்கப்பட்டவ. நிறுத்துங்க. ஒரு பெண் எதை வேணாலும் சகிச்சுக்கலாம். ஆனா அவளோட நடத்த மேல பொய்யான கலங்கத்தை சுமத்தினா அது அவளால சகிச்சிக்கவே முடியாது. இது நாள் வரைக்கும் எந்த புயல் வீசக்கூடாதுன்னு நான் நினைச்சனும். ஆனா அது இன்னைக்கு பெரிய விஸ்வரூபம் எடுத்துருச்சு. கேளுங்க, நான் சொல்றது எல்லாரும் கேளுங்க. இதைத்தானே தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? அதாவது விக்ரம் யாருன்னு. பல வருஷங்களுக்கு முன்னால எனக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது. கடைசியில் நான் ரொம்ப நொந்து போய் என்னோட குலதெய்வம் நாகராஜா கோவிலுக்கு போனேன். அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன். அப்போ அவர் தோன்றி என்ன சொன்னாருன்னா, அவன் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறானோ அந்த பொண்ணுக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்காது. அப்படி அவனோட வாழ்க்கை ரகசியத்தை நீ யார்கிட்டயா சொல்லிட்டனா அப்புறம் அவன் மறுபடியும் நாகமா மாறிடுவான். மகனே, அப்பா. மகளே, கடவுளே, இப்படி பண்ணிட்டீங்களே. நாம நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. என் பொண்ணோட கனவுகள் எல்லாம் இப்படி பாழா போயிடுச்சே. உதய் சிங், பொறுமையா இருங்க. தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது. நானும் எவ்வளவோ கனவு கண்டுட்டு இருந்தேன். ஆனா மது, நடக்கக்கூடாது நடந்துருச்சுமா. நீ விக்ரம மறந்துருமா. இல்ல இல்ல, அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. அம்மா. மகனே, அம்மா, அமைதியா இருங்கம்மா. கவலைப்படாதீங்க. அம்மாடி, நீ விக்ரம மறந்துடுமா. மறந்துடு. என்னோட சாமியை நான் எப்படி மறக்க முடியும்? என்னோட வாழ்வோ சாவோ அது இவர் கூட தான். ஆனா மகளே, இப்படி ஒரு கொடுமையான வாழ்க்கைய உன்னால எப்படி வாழ முடியுமா சொல்லு? இது கொடுமை கிடையாதம்மா, ஒரு பொண்ணோட தர்மம், அப்புறம் கடமையும் கூட. நான் இவரை என் கணவரை நினைச்சிட்டேன். என்னால இன்னைக்கு மறக்க முடியாது. மனசுங்கிற மனவரையில ஒரு முறை தான் ஜோடி சேர முடியும். அதை மாத்திக்க முடியாது. பிடிவாதம் வேண்டாம்மா, பிடிவாதம் வேண்டாம். இது பிடிவாதம் இல்ல, என்னோட தீர்மானம். என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நான் எடுத்த இந்த தீர்மானம் ஒரு நல்ல முடிவுக்கு வரணும். அதனால என் விக்ரம் திரும்பி மனுஷனா மாறணும். அந்த கடவுள் உன்னோட தீர்மானத்தை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார்மா. அம்மா. படிதரே, மந்திரத்தை சொல்லுங்க.
ஹரி ஓம் நம சிவாய. உலகத்தில் உள்ள மக்களே, இன்று இதை கொஞ்சம் பாருங்கள். நாகத்தை என்று கேட்கின்றார். என் விதி என்று வாழ்க்கையிலே என்ன என்ன மாயம், இதுதான் வாழ்க்கை என்பே.